அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 பிறகு உத்திரம் நட்சத்திரம், கும்பம். வேண்டியது எது, வேண்டாதது எது? இவர்கள் சிறப்புற்று வாழ, சமுதாயத்தில் நல்லபடியாக வாழ எது தேவை, எது வேண்டும், எது கூடாது, இந்த இரண்டையும் இன்று பார்ப்போம். இவர்கள் நல்லபடியாக பேச வேண்டும், அளவறிந்து பேச வேண்டும். இவர்களுக்கு பேச்சிலே இருக்கிறது இவர்களுக்கு பெருமை. பார்த்ததை உண்மையாக அப்படியே பேசினால் சமுதாயம் இவர்களை மதிக்கும். பார்த்தவைகளை தனது நலனுக்காக சற்று மாற்றி பேசினால் விதி இவர்களை மிதிக்கும். இது கண்டிப்பாக நடக்கும். எனவே தான் அநேக கும்பம் லக்கணத்துக்காரர்கள் ஒரு பாதி கெட்டவர்களாக, ஒரு பாதி நல்லவர்களாக இருக்கிறார்கள். கெட்டவர்களாக இருந்து அனுபவப்பட்டு கடைசியில் ஞானம் பிறந்து உண்மையானவளாக மாறி நற்பெயர் பெறுகின்றார்கள். இது மற்ற லக்கணத்துக்காரர்களை விட கும்ப லக்கணத்துக்காரர்களுக்கு மிக மிக அதிகமாக நடக்கும். சொல்லப்போனால் 170 பேர் இப்படி ஆரம்பத்தில் எல்லா மோசமான வேலைகளிலும் ஈடுபடுவார்கள். அதுதான் தமக்கு நன்மை என்று நினைத்து, ஆனால் நன்மைக்கு பதில் அடுத்தடுத்து துன்பங்களை கண்டு 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 துவண்டு கடைசியில் ஒரு நாள் இதுவெல்லாம் சரியில்லை என்று விலகி நல் மார்க்கத்திற்கு திரும்பி நல்லபடியாக ஜொலிப்பார்கள். இது நிறைய கும்பலக்கணத்திற்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே கும்பலக்கணத்துக்காரர்கள் பேச்சில், செயலில் உண்மை வேண்டும். கும்பம் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் உண்மையாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவளது வாழ்க்கை பாழ்பட்டு போகும். அடுத்து ஒரு விஷயம், தனது நலனுக்காக அடுத்தவர்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. நீங்கள் கும்பலக்கணத்துக்காரர்களை ஒரு 30 வயது வரை உள்ளவர்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் பார்க்கின்ற 10 பேரில் குறைந்தது 6-7 பேர் சற்று சுயநலம் உள்ளவர்களாக இருப்பார்கள். எல்லோருக்கும் சுயநலம் இருக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. இவர்களுக்கு சற்று அதிகமாக இருக்கும். அந்த சுயநல போக்கை கட்டுப்படுத்தி கொண்டால் தலைமை பதவி நிச்சயம். சாதாரணமல்ல, தலைமை பதவியே நிச்சயம். அந்த அளவுக்கு ஒரு அமைப்பு இந்த கும்பலக்கணத்துக்கு இருக்கிறது. காரணம் சனி நேர்மை, தியாகம், ஒழுக்கம் இவற்றிற்கு உடையவன். அரிச்சந்திரனாக இருப்பதும் சனியே. வாயை திறந்தால் பொய்தான் என்று இருப்பதும் சனியே. இதில் எந்த சனியாக இருந்தால் நல்லது? அரிச்சந்திரனாக இருந்தால் நல்லது. கஷ்டப்பட்டாலும் கடைசியில் நாடு கிடைக்கும். ஆனால் பொய் உங்களை ஒன்றும் இல்லாமல் செய்துவிடும். எனக்கு தெரிந்து பல கும்பலக்கணத்துக்காரர்கள் ஏதேதோ தில்லுமுள்ளெல்லாம் செய்து நன்றாக சம்பாதித்து கடைசியில் அந்த பணத்தில் ஒரு பைசா கூட அவர்களுக்கு உதவவில்லை. இப்படியும் இருக்கிறது. எனவே 12 ராசிகளுக்குள் மிக மிக சுத்தமாக, நாணயமாக, உண்மையாக நடக்க வேண்டிய ஒரு சில ராசிகளில் முதலிடம் கும்பத்துக்கே.
அன்பர்களே, உங்கள் யாராவது கும்பலக்கணமாக இருந்தால் என்னுடைய பேச்சு சற்றே உங்களுக்கு ஒரு அதிருப்தியை தரும் என்று சொன்னால் தயவு செய்து மன்னிக்கவும். இருக்கின்ற உண்மையை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் சொன்னேன். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நல்ல பயனை கொடுக்கும் பார்ப்போம். சித்திரை, விசாகம், பூராடம், திருவோணம், பூரட்டாதி, ரேவதி, பரணி, ரோகிணி, மிருகசீரிஷம், புனர்பூசம், ஆயில்யம், பூரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நல்ல நாள். இந்த நாள் ஒரு கஷ்டம் வருகிறது. கஷ்டம் வந்தால் நல்லதா? இல்லை. கஷ்டம் வந்து உங்களை ஊக்குவித்து ஒரு சாதனையை செய்ய வைக்கிறது. அந்த வகையில் நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களிடம் ஒரு விசேஷ திறமை இருக்கிறது. அந்த திறமையை காட்ட வேண்டிய சந்தர்ப்பம் இன்று வாய்க்கிறது. காட்டுகின்றீர்கள், நற்புகழ் பெறுகின்றீர்கள். நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, என்னதான் திறமையாக செய்தாலும், நல்லபடியாக செய்தாலும், எந்த அளவு மதிப்பு கிடைக்க வேண்டுமோ, எந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டுமோ, அது இன்று கிடைப்பதாக காட்டவில்லை. சற்று கவனம். கடகராசி அன்பர்களே, தேர்ந்தெடுத்து சொல்ல வேண்டிய வார்த்தைகளை தொகுத்து அதை பிரயோகப்படுத்தி உங்களுக்கு எது தேவையோ அதை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். இன்றைய உங்களது முயற்சி உங்களுக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொள்ள இருக்கிறது. அது வெற்றியை கொடுக்கிறது. சிம்ம ராசி அன்பர்களே, சில நாட்களுக்கு பிறகு எப்படி பேச வேண்டும் என்ற அந்த நல்ல வழியை, முறையை நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள். கன்னி ராசி அன்பர்களே, ஒரு பெரும் திட்டம் இன்று உங்களால் போடப்படுகிறது. அந்த திட்டம் சாதாரண திட்டம் அல்ல. வானத்தை வில்லாக வளைப்பது போன்ற ஒரு திட்டம். அப்படி ஒரு திட்டம் இன்று உங்களால் வகுக்கப்படும். துலாம் ராசி அன்பர்களே, நல்ல பெயரும் கிடைக்கிறது, நல்ல வருமானமும் கிடைக்கிறது. எந்த விதமான சிறு குறையும் இல்லாமல் ஒரு வேலையை செய்து நல்ல லாபத்தையும் நல்ல மதிப்பையும் இன்று நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல லாபம், நல்ல பெயர் உண்டு. தொழில் ஸ்தானத்தில் இன்றைய தினம் உச்சகட்ட வருமானத்தை நீங்கள் பார்க்கலாம். நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, வெற்றி தரும் நாள். நீங்கள் செய்யும் வேலையால் ஒரு வெற்றி உண்டு. அந்த வெற்றி பணமாக கொஞ்சமும் நல்ல புகழாக நிறையவும் இருக்கிறது. செய்யும் காரியத்தால் நற்புகழ் உண்டு.
மகர ராசி அன்பர்களே, ஒரு நல்ல விஷயத்தை செய்வதற்கு இன்று நீங்கள் மிகவும் தடுமாறுகின்றீர்கள். அந்த தடுமாற்றம் எப்படி வந்ததோ தெரியவில்லை, ஆனால் தடுமாற்றம் மிகவும் தெரிகிறது, அதுவும் நல்ல விஷயத்தை செய்வதற்கே. சற்று யோசனை செய்ய வேண்டிய நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, சற்று பாதையை மாற்றி ஒரு வெற்றியை காணும் நாள் இந்த நாள். ஒரு நல்ல விஷயம் நடைபெற வேண்டும். வழக்கமான பாதையில் பாணியில் சென்றால் அந்த வெற்றி கிடைக்காது என்று தெரிந்து கொண்டீர்கள். மாற்று வழி ஒன்று கண்டீர்கள், அதன் வழி செயல்பட்டீர்கள், வெற்றியும் பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, சற்று கவனம் தேவை. மிகவும் வேண்டியவர், நம்பிக்கைக்கு உரியவர், உண்மையிலேயே நம்பிக்கைக்கு உரியவர் தான். அவரை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்தீர்கள். அந்த வேலையை அவரால் சரிவர செய்ய முடியாமல் போகிறது என்று. நஷ்டம் யாருக்கு? அவருக்கல்ல, உங்களுக்குத்தான். இந்த விஷயத்தில் கவனம் வேண்டும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.